ஒரு கோவிலின் உச்சியில் ஒளிரும் அந்த பொற்கலசம் அது வெறும் அலங்காரமல்ல, அதுதான் அந்த ஆலயத்தின் உண்மையான உயிர்நாடி. ஆகம சாஸ்திரங்கள் கூறுவது என்னவென்றால், கோபுரத்தின் மீது இருக்கும் இந்த கலசம் முழு கோவிலின் ஆற்றல் மையமாக செயல்படுகிறது. யாகங்களின் மூலம் உருவாக்கப்படும் சக்தி, வானத்திலிருந்து வரும் பிராண சக்தி, இவை அனைத்தும் கலசத்தின் வழியே இழுக்கப்பட்டு கோவிலின் முழு அமைப்பிற்கும் பரவுகிறது. இந்த கலசம் பொதுவாக தாமிரம், பித்தளை அல்லது பொன்னால் வடிவமைக்கப்பட்டு அதன் வடிவம் ஒரு ஆற்றல் இயந்திரம் போல கூர்மையாக இருக்கும் கீழே பரந்த அடிப்படை. இது சுற்றுப்புறத்தில் உள்ள மின்காந்த ஆற்றலை உறிஞ்சி கோவிலின் சூழலை அமைதியாகவும் சக்தி நிலையாகவும் வைக்க உதவுகிறது. அந்த கோவிலின் ஆற்றலை ஒரே இடத்தில் திரட்டும் அக்னி தத்துவம் என பழங்கால சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆனால் இந்த கலசத்தை மேலும் புனிதமாக்குவது எது தெரியுமா? அதன் உள்ளே வைக்கப்படும் சில விசேஷ பொருட்களும் தானியங்களும் தான். கலசத்தின் உள்ளே நவரத்தினங்கள், தங்க நாணயம், கற்பூரம், சங்கம் போன்றவற்றுடன் நவதானியங்களும் வைக்கப்படும். இவை ஒவ்வொன்றும் ஒரு தத்துவத்தை குறிக்கும். நெல் வளம், துவரம்பருப்பு ஆரோக்கியம், மஞ்சள் புனிதம், இவையெல்லாம் சேர்ந்து பஞ்சபூதங்களையும் கிரக சக்திகளையும் சமநிலையில் வைத்திருக்க உதவுகின்றன. ஆனால் இந்த தானியங்கள் வெறும் ஆன்மீக பொருட்கள் மட்டுமல்ல, இவை ஒரு அரிய விவசாய பாரம்பரியத்தின் அங்கமாகவும். பழங்கால மரபுப்படி வெள்ளம் அல்லது இயற்கை சீற்றங்களால் பூமியில் விவசாயம் அழிந்துவிட்டால் கோவிலின் கலசத்தில் பாதுகாப்பாக இருக்கும் இந்த தானியங்களை எடுத்து மீண்டும் விதைத்து விவசாயத்தை உயிர்ப்பிக்கலாம் என்று நம்பப்பட்டது. இது நம் முன்னோர்களின் தீர்க்க தரிசனமான விதை சேமிப்பு முறையாகும். அதனால்தான் கலசத்தின் உள்ளே இருக்கும் தானியங்களின் ஆயுட்காலம் மிக முக்கியமானது. பொதுவாக ஒரு தானியத்தின் முளைக்கும் திறன் மற்றும் உயிர்த்தன்மை சுமார் 12 ஆண்டுகள் வரை நீடிக்கும் என்று நம்பப்படுகிறது. எனவே இந்த உயிர்த்தன்மையை புதுப்பிப்பதற்காகத்தான் கோவில்களில் சுமார் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பாபிஷேகம் நடத்தப்படுகிறது. கும்பாபிஷேகத்தின் போது பழைய கலசம் திறக்கப்பட்டு உள்ளிருக்கும் தானியங்கள் கவனமாக எடுக்கப்படும். அந்த தானியங்களை புனிதமாக கருதி பூமியில் வித்திட்டு விடுவார்கள். அந்த மண்ணில் விளைந்த புதிய பயிர்களிலிருந்து மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படும் தானியங்களே அடுத்த 12 ஆண்டுகளுக்கு புதிய கலசத்தில் வைக்கப்படும். இது ஒரு அற்புதமான சுழற்சி. பூமியிலிருந்து தொடங்கியது மீண்டும் பூமிக்கு திரும்பி மறுபடியும் தெய்வீக வடிவமாக வானத்தை நோக்கி உயர்கிறது. கலசம் என்பது தெய்வீகமும் அறிவியலும் இணைந்த நம் பாரம்பரிய அறிவியலின் மௌன சாட்சி.